அனைவருக்கும் வணக்கம். நாம் ரோமரிஷி அருளி செய்த ஞானப்பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரோமமுனிவர் சோதி விளக்கம் என்கிற தொகுப்பிலே இருந்த சில பாடல்களை இன்றைய பதிவிலிருந்து பார்க்க இருக்கிறோம். தஞ்சம் என்றேன் நெஞ்சரியா பொய்யமில்லை, தாய் என்றேன் சே என்றாய் பின்னும் என்னை, பஞ்சகமாய் பிரபஞ்ச மாயை தன்னில் மாட்டு என்னை குலக்கோட்டி கொண்டாய் அம்மா, கெஞ்சி உனை எத்தனை நாள் கெஞ்சப் போறேன், கேவலமாய் நினைத்து விட்டாய் இனிமேல் உன்னை, அஞ்சி நான் மொழிவதில்லை சொல்ல கேளு, ஆதியிலே ஏன் தடுத்தாய் என்னைத்தானே. அன்னை பராசக்தியிடம் தன்னுடைய வேதனைகளை சொல்லி ரோமரிஷி புலம்புவதைப் போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது. தஞ்சம் என்று உன்னிடத்திலே நான் என்னை சரணாகதியாக கொடுத்து விட்டேன், தாயே என்னை ஏன் இன்னமும் நீ முகம் பாராமல் இருக்கிறாய் என்று கேட்கிறார். இது ஏதோ பக்தி சார்ந்திருக்கக்கூடிய பாடலை போல தோன்றக்கூடும். உண்மை அது அல்ல. நெஞ்சுடு கெடுத்தல் என்று சொல்லுவார்கள். மனதோடு பேசுதல். மனமே உன்னோடு வாழ்வது அரிது என்று மனதோடு பேசக்கூடிய பேச்சு. யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் சத் விசாரம் செய்ய வேண்டும், சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அதுபோல ரோமரிஷியின் இந்த பாடல்கள் அன்னை பராசக்தியாகிய ஜீவசக்தியாகிய வாயு தனக்கு இன்னமும் வசப்படாமல் இருப்பதை பற்றிய விசனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. அவருடைய கவலைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. உன்னிடத்திலே தஞ்சம் என்று வந்துவிட்டேன், அப்படியும் நீ இன்னமும் என்னை பாராமுகமாக நடத்தி கொண்டிருக்கிறாய். நெஞ்சரியா பொய்யும் இல்லை, நான் பொய்யாக எதையும் செய்யவில்லை. உண்மையான மனத்தோடு அன்னை பராசக்தியாகி உன்னை நான் சரணடைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இதிலிருந்து ஒரு கருத்தை பார்க்க வேண்டும். ஒழுக்கமாக நெறிமுறை மாறாமல் சரியாக இருந்து யோக பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களும் கூட தாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டோமோ என்று அவ்வப்போது தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு பார்க்க வேண்டியது அவசியமாகிறது என்பது இத்திருப்பாடல் வாயிலாக நமக்கு தெரிகிறது. சித்தர் அவர்கள் அவ்வப்போது தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டார்கள். யோக பயிற்சியிலே பயணிக்கும் போது சில தவறுகள் நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தவறுகள் சகஜம், தவறுகள் செய்வது சகஜம். தவறுகளை செய்து கொண்டே இருப்பது தவறு. தவறுகள் திரும்ப திரும்ப செய்யப்படும் போது அவை குற்றங்கள் என்று ஆகிவிடும். தவறுகள் மன்னிக்கப்படக்கூடியவை, குற்றங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஒவ்வொரு நாளும் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இது யோகிகளுக்கு மட்டுமல்ல, சாமானிய மனிதர்களுக்கும் இருந்தாக வேண்டிய ஒரு குணமாகிறது. ஒவ்வொரு நாளும் இன்று நாம் யாரிடமெல்லாம் என்ன எல்லாம் பேசினோம், அவர்கள் என்ன கேட்டார்கள், நாம் என்ன பதில் சொன்னோம், நாம் பேசிய விதம் சரிதானா, இதில் ஏதாவது தவறுகள் இருக்கின்றனவா என்பதை பற்றி சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே யோக பயிற்சியிலே நம்மால் திடமாக பயணிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நிலையைத்தான் இத்திருப்பாடலிலே ரோமரிஷி வெளிப்படுத்துகிறார். தாய் என்றேன் சே என்றாய், உன்னை அம்மா என்று அழைத்தேன், மகனே வா என்று நீ அழைத்தாய். அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா? என்னை ஏன் கைவிட்டு விட்டாய்? எனக்கு ஏன் இன்னமும் ஞானத்தை கொடுக்காமல் இருக்கிறாய் என்று கேட்கிறார். என்னை இந்த உலக மாயையிலே, பிரபஞ்ச மாயையிலே இன்னமும் அழுத்தி வைத்திருக்கிறாயே, இது நியாயம்தானா, முறைதானா தாயே? என்னை ஏன் இன்னமும் உன்னுடைய அருட்கரங்களுக்குள்ளே அணைத்துக் கொள்ளாமல் இருக்கிறாய்? என்ன இருந்தாலும் பெற்றதாய் மகன் செய்த பிழைகளை பொறுத்து கொண்டு விடக்கூடாதா? நான் வருந்தி அழுகிறேனே, தொழுகிறேனே, அன்னையே என்னை நீ ஆட்கொள்ளக் கூடாதா? இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் நான் தவித்திருப்பது என்று சித்தர் உருவக்கள் ஆரம்ப காலங்களிலே புலம்பி நெஞ்சோடு பேசி, மனத்தோடு பேசி தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கெஞ்சி, உன்னை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நான் கெஞ்சிக் கொண்டே இருக்கப் போகிறேன் அம்மா, எனக்கு விடை தெரியவில்லை. யோக பயிற்சியை என்னுடைய குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் கூட உன்னிடத்திலே நான் தினமும் கெஞ்சிக் கொண்டே இருக்கிறேன். இன்னமும் எனக்கான ஞான பயணம் என்பது நின்று கொண்டே போகிறது. அயர்வும் சோர்வும் என்னை ஆட்கொள்கிறது. எப்பொழுதுதான் என்னை நீ ஆட்கொள்ளப் போகிறாய் அம்மா? இன்னமும் இந்த மகன் மீது என்னதான் உனக்கு கோபம்? என்னை கைவிட்டு விடாதே தாயே, என்னை ஆட்கொள்வாயாக, என்னை தடுத்தாட்கொள்வாயாக. நான் பயந்து இதை சொல்லவில்லை, நீ என்னை காப்பாற்றுவாய் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் திரும்ப திரும்ப உன்னிடத்திலே கெஞ்சிக் கொண்டிருப்பதால் என்னை கேவலமாக நினைத்து விட்டாயா? இவன் ஒன்றுமில்லாதவன், புரியாதவன் என்று உலகியலாளர்கள் என்னை பார்ப்பதைப் போல நீயுமா தாயே என்னை கேவலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய்?
நான் உன் மகன் அல்லவா? நீ என் தாய் அல்லவா? நான் உன் சேய் அல்லவா? என் மீது கருணை காட்டக்கூடாதா? எனக்கு ஞானத்தை காட்டிக் கொடுக்க கூடாதா? ஏன் காலதாமதம் செய்கிறாய் என்றெல்லாம் தன்னுடைய மனமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவோடு ரோமரிஷி பேசுகிறார். இது ஒவ்வொருவரும் செய்தாக வேண்டிய ஒரு விளக்கமான நடைமுறையாக இருக்கிறது. தடுத்ததினால் பேச்சு உனக்கு வருமே, பின்னும் தாயாதிக்காரி என நின்றாயம்மா. தொடுத்து விட்டேன், உனக்கு நான் தோற்று போனேன். சொல்லிவிட்ட தாயாதி பங்கை நீயும் கொடுத்து விடு, இல்லையென்றால் சபையில் ஏத்தி கொத்தோடே உன் முதலை பறித்துக் கொள்வேன். தடுத்தவள் நீ, உணர்ச்சி கெட்டு போனது என்ன? சங்கதியும் இல்லை, இனி சாற்ற கேளே. அம்மா, உன் மீது நான் மிகவும் வினயமாக பிரார்த்தனை செய்து பக்தி கொண்டிருக்கிறேன். என் பக்தியிலே நீ என்ன குறையை கண்டாய்? நான் திரும்ப திரும்ப உன்னிடத்திலே என்னை ஆட்கொள்ளும்படியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய மழலை பேச்சு உனக்கு இனித்ததின் காரணமாக என்னை பேசவிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறாயா? இல்லை என்னை கேவலமான பிறவி என்று கருதி என்னை கை கொடுத்து ஆதரவு கொடுக்காமல் காக்க வைத்திருக்கிறாயா? என்ன குற்றம் செய்தேன் அம்மா? எதற்காக என்னை காக்க வைக்கிறாய்? தாயாதிக்காரி, நான் தான் உனக்கு சகலமும் என்று ஒரு நேரத்திலே சொல்லி அன்பு காட்டுகிறாய், மறுநேரத்தில் என்னை பாராமுகமாக இருந்து என்னை துன்புறுத்துகிறாய். உன் எண்ணம் தான் என்ன? உன்னிடத்தை நான் திரும்ப திரும்ப மன்றாடி மன்றாடி தோற்று போனேன் அம்மா என்று தன்னுடைய வேதனையை இங்கே ரோமரிஷி சொல்லுகிறார். குணங்குடி மஸ்தான் சாஹிப், தக்கை மகான் வீர் முகமது, மாணிக்க வாசகர், இப்படிப்பட்ட மகான்களுடைய பாடல்களிலே எல்லாம் இந்த பிரார்த்தனைகள் அதிக அளவிலே எதிர்வித்ததை பார்த்திருக்கிறோம். இடைவிடாது செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் மூலமாக அன்னை பராசக்தியிடம் நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரார்த்தனை மூலமாக மனம் கணிகிறது, குற்றங்கள் குறைகின்றன, பக்குவம் என்பது மேலிடுகிறது. மேலும் ஒருபடி சென்று அன்னையிடத்திலே சொல்லுகிறார், நீ இன்னமும் என்னை சரியாக கடைபிடிக்காமல் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டாய் என்றால் நான் சந்தியிலே நிப்பாட்டி உன்னோடு சண்டையிடுவேன். உன்னுடைய முதலையெல்லாம் கொத்தாக பிடுங்கிக் கொண்டு விடுவேன், எச்சரிக்கையாக இரு என்று மிரட்டும் துணியிலேயும் ரோமரிஷி சொல்லுகிறார். மேலோட்டமாக பார்த்தால் இதேதோ சிறுபிள்ளைத்தனமான வார்த்தையாக தோன்றும். யோக சாதன பயிற்சியிலே பிரார்த்தனையின் மூலமாக அன்னையின் அன்பை பெற்றுவிட முடியும் என்று பயணிக்கக்கூடியவர் அதிலே தனக்கு போதிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை என்று வரும்போது கடும் பிரயத்தனம் பண்ணி சண்டையிட்டு மல்லு கட்டி கடினமாக உழைத்து தன்னுடைய ஞான தாகத்தை தீர்த்து கொண்டு விட முயற்சி செய்வார்கள். நீ என்னை இன்னமும் பாராமுகமாக இருக்கிறாய், நான் இன்னமும் கூட தீவிரமாக பயிற்சி செய்து உன்னை வந்து என்ன என்று கேட்டுவிடுகிறேன் பார் என்பதை போன்ற வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறார். நீ உணர்ச்சி கெட்டு போயிருக்கிறாய், என் மீது உனக்கு இரக்கமே இல்லை, நீ ஒரு தாயாக இருந்து என்னை நீ தாங்கி பிடிப்பதிலே தவறு செய்து விட்டாய் என்றெல்லாம் புலம்பி தீர்க்கிறார். இது அவருக்கு மட்டும் ஏற்பட்ட அனுபவம் அல்ல, நம்மை போன்றவர்களுக்கும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய அனுபவம் தானே. சாற்றினேன், வெகு நாளாய் சொல்லி வந்தேன், சமர்த்தில்லா பிள்ளை என்றால் தள்ளலாமோ? சாற்றினேன் பூவால் அர்ச்சனையை செய்து தன் நினைவு கெட்டு போய் இருந்ததென்ன? போற்றினேன் எனையாள இனிமேல் நீயும் பொத்தி கெட்டு போகாதே அம்மா அம்மா. சேர்த்து நீ உன் பாத சேவை தந்து செய் பெருக கதி தந்து செப்ப கேளே. அன்னையே பராசக்தி, இதற்கு முன்பு பக்தி வயப்பட்டிருந்தேன். உன்னுடைய திருவுருவச் சிலைக்கு மலர்களால் அர்ச்சனை செய்தேன், விரதங்களை கடைபிடித்தேன், வேத மந்திரங்களை உச்சரித்தேன், பற்பல விதமாக உன்னை போற்று தொழுது வந்தேன். அப்போதும் நீ என்னை ஏறெடுத்து பார்க்கவில்லை. உண்மையான ஞான பாதையை குருமார்கள் மூலமாக தெரிந்து கொண்டு இப்போது ஞான வழியிலே உன்னை அணுக முயற்சி செய்கிறேன். இப்போதும் நீ என்னை தவிர்த்து கொண்டே இருக்கிறாய். ஒருவேளை நான் தகுதியற்றவன், தரமற்றவன், தீண்டத்தகாதவன் என்பதாக கருதி என்னை நீ கண்டுகொள்ளாமல் பாராமுகமாக இருக்கிறாயா அம்மா என்று பலவிதமாக ரோமரிஷி புலம்புகிறார். இப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை தொடர்ந்து நாம் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. நான் சமர்த்தில்லாத பிள்ளை, எனக்கு புத்தி போதாது என்பதற்காக என்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாயா அம்மா என்று கேட்கிறார். யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவனுக்கு முழுமையான சரணாகதி என்பது இருக்க வேண்டும். அன்னை பராசக்தியிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருக்க வேண்டும். தெய்வத்தை நம்பிய பிறகு அதிலே சிறிதளவு கூட சந்தேகம் ஏற்பட்டுவிடக் கூடாது. இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் முழுமையாக யோக பயிற்சியிலே சென்றாலும் கூட அவ்வப்போது நம் மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் தான் நம்முடைய வெற்றிக்கு தடையாக இருக்கின்றன என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையான யோக பயணத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருந்து பயணிக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் தங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். தாயே, இதுவரையில் நான் செய்த பிரார்த்தனையிலே ஏதாவது பிழைகள் இருந்தால் பொறுத்துக்கள். புத்தி கெட்டு போய் என்னை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே. அப்படி விட்டுவிட்டால் உலகத்தவர்கள் உன்னைத்தான் ஏசுவார்கள். என்னார் மகன் இப்படி போய்விட்டான் என்று சொல்லுவார்கள். இவர் யோக வாழ்க்கையை வாழ்ந்திருந்தார், ஒழுக்கமாக இருந்தார், நன்னெறி கொண்டிருந்தார், சீவகாரண்ய ஒழுக்கம் பேணியிருந்தார், கடுந்தவம் என்றிருந்தார். அப்படி இருந்தும் கூட இவர் வீணான நிலையை சந்தித்து விட்டார் என்று உலகத்தவர்கள் ஏசினால் அது ஞான தேடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இயலாமை என்று மட்டும் ஆகிவிடாது. அன்னை பராசக்தியாகி உன்னுடைய சக்தியின் மீதே மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்துவிடும். மிகப்பெரிய பக்தராக இருந்த இவருக்கே அன்னை பராசக்தியின் அன்பு கிடைக்கவில்லை என்றால் பராசக்தி என்கிற தத்துவம் பொய்யானது என்று மற்றவர்கள் சொல்லிவிடுவார்கள். இப்படிப்பட்ட ஏச்சும் பேச்சும் உனக்கு தேவையா அம்மா? சிந்தித்துப்பார், என்னை கைவிட்டு விடாதே. உன் அரவணைப்பிலே என்னை வைத்துக் கொண்டு எனக்கு ஞானத்தை முழுமையாக காட்டிக் கொடு என்று மனதோடு ரோமரிஷி பேசுகிறார். ஜீவசக்தியாகிய வாயுவைத்தான் பராசக்தி என்று சித்தர் மக்கள் உருவகப்படுத்துகிறார்கள். தன் நெஞ்சோடு தான் பேசுகிறார். மனம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை, மனம் தனக்கு உருவாக இருந்து இன்னமும் ஞானத்தை காட்டிக் கொடுக்கவில்லை என்கிற ஆதங்கம்தான் இத்திருப்பாடலின் பொருளாக இருக்கிறது அன்றி விக்கிரகங்கள் செய்து வைத்து அதற்கு அன்னை என்பதாக பெயர்களை சூட்டி வைத்து பூக்களால், மலர்களால், மாலைகளால் அர்ச்சனை செய்வதை பற்றி இங்கே ரோமரிஷி சொல்லவில்லை. இந்த பாடல் முழுமையாக ஞானம் சார்ந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செப்பக்கேள் செப்ப ஒன்றி பந்தாம் ஐந்தை செப்பமுடன் ஆடி நின்றாய் காணப்போமோ. செப்பக்கேள் உன் நாட்டுக்காலை கண்டு சேர்ந்திருந்தார் கோடிக்கு ஒன்று அநேகம் பேர்கள். செப்பக்கேள் உனக்கு ஒன்று செப்பக்கேளு சித்தடியில் முனி நடுவில் எழுத்து என்னை ஒப்பக்கேள் மூன்று ஒன்றாய் ஆண்டு கொள்ள உனக்கு மதி பத்தாதோ புத்திதானே. ஏதோ அன்னையிடம் சிறு பிள்ளை சண்டையிடுவதைப் போல தெரியும். உண்மை அது அல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஏராளமான ரகசியங்கள் பதிந்திருக்கின்றன. செப்பக்கேள் செப்ப ஒன்றி பந்தாம் ஐந்தை ஐந்து பந்துகளை, ஐந்து பூதங்களை, ஐந்து பூதங்களை ஒன்றாக இணைத்து உருவமாக உடலாக எனக்கு கொடுத்து அதற்குள்ளே நின்று ஆடக்கூடிய சக்தியாக ஜீவசக்தியாகி வாயுவாக நீ இருக்கிறாய். உன்னுடைய விளையாட்டை அத்தனை சுலபத்திலே எல்லோராலும் கண்டுகொண்டு விட முடியுமா என்றால் இல்லை. சற்று கடினமான விடயம்தான். ஆனால் உன்னுடைய ஆட்டமாடக்கூடிய கால்களை எங்களால் கண்டுகொள்ள முடியும். அந்த கால்கள் சந்திரகளை, சூரியகளை என்பதை நாங்கள் நன்கு புரிந்திருக்கிறோம். இதை பற்றி விளக்கங்களை புரிந்திருந்தவர்கள் கோடியிலே ஒருவர் வெற்றியாளர்களாக மாறியிருக்கிறார்கள். கோடியிலே ஒருவர் வெற்றி பெற்றிருந்தும் கூட கைலை மலையிலே கூட்டம் கடினமான கூட்டமாக இருக்கிறது. எந்தவற்றர்கள் வென்று வந்தபடியாகவே இருக்கிறார்கள். கோடியிலே ஒருவர் வெற்றி பெற்றாலும் கூட வெற்றி பெற்றவர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்காக இருக்கிறது. இது இந்த பாதையிலே பயணிப்பவர்களுக்கு சோர்வை கொடுத்தாலும் கூட வென்றவர்கள் கூட்டத்தை பார்க்கும் போது நம்பிக்கை வருகிறது. மேலும் வெற்றி பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை அங்கே தொழிற்கிறது. அம்மா, உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள். உன்னுடைய யோக பயிற்சியை சரியாக செய்து ஜீவசக்தியாகிய வாயுவாகிய உன்னை சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இடைவிடாது ஒரு வருட காலம் முயற்சி செய்தால் உன்னை அடைந்துவிட முடியும் என்று குருமார்கள் சொல்லி இருந்தார்கள். அந்த கருத்துக்களை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். 3 ஒன்றாய் ஒரு ஆண்டு பயிற்சி செய்ய வேண்டும். 3 சந்திரகளை, சூரியகளை, சுழுமணி ஆகிய இந்த 3ம் சுழுமணி மையத்திலே சரியாக ஒழுங்கி நிற்கும்படியாக இடைவிடாது ஒரு வருட காலத்திற்கு பயிற்சி செய்து விட்டால் நிச்சயமாக உன்னை வந்து அடைந்துவிடும். இப்படி வந்த நிலையிலே நீ எனக்கு ஞான குருவாக மாறிவிடுவாய். அதாவது அடங்கிய மனமே சத்குரு என்று ஆகிவிடும். விடமாட்டேன், உன்னை தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்பேன். சந்திரகளை, சூரியகளை, சுழுமணி ஆகிய இந்த 3ஐயும் சுழுமணி மையத்திலே நிலைநிறுத்தி உன்னை அடைந்து உன்னை குருவாக கொண்டு நான் வெற்றி பெற்று காட்டுகிறேன் பார் என்று அன்னையிடத்திலே சபதம் செய்வதைப் போல இத்திருப்பாடல் அமைந்திருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, மேலோட்டமாக பார்த்தால் பக்தி சார்ந்த பாடலாக தோன்றும். ஆழ்ந்து பார்த்தால் இது முழுக்க ஞானம் சார்ந்த பாடல். தொடர்ந்து ஞானிகளுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து நம்மை பக்குவப்படுத்திக் கொண்டு நிச்சயமான வெற்றிக்கு பயணிப்போம் என்பதை சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.